ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு ஷிஃப்டாக பார்த்துட்ருக்குறோம் சிஜியில் இருந்த இது கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ அதிலே ஈஸியஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரஃப் ஸ்டார்ட்ஸ் தான். ஸோ அதிலிருந்து ஈஸியஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஷிஃப்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் கேட்டால் மேக்ஸ் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். கம்பேர் டு அதர் மற்ற இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ விட இதில் நிறைய கொஷின்ஸ் ஈஸியாக தான் இருந்தது. 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. மேபி அதனால கூட இது ஈஸியஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சம்ஸை பார்ப்போம். பார்த்தாலே உங்களுக்கே புரியும். சரிங்களா? ரைட். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் மஸ்ட் பி ஆடட் டு 2, 3, 7, 8 டு மேக் இட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2, 3, 7, 8 அப்படிங்கும்போது நமக்கு என்னெல்லாம் தெரியும்? இப்போ 2500ங்கிறது 50 ஸ்கொயர்னு தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து 49 ஸ்கொயர் நமக்கு என்னென்னு தெரியும்? 2401. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 49 ஸ்கொயர் 2401 இல்லையா? ஸோ இதுதான் நியரஸ்ட் ஸ்கொயராக இருக்க முடியும். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் மஸ்ட் பி ஆடட் தானே சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 2, 3, 7, 8 கூட என்ன ஆட் பண்ணால் 2401 வரும்னு பாருங்கள். ஸோ 2, 3, 7, 8 கூட 23 ஆட் பண்ணால் நமக்கு 2401 வந்துடும். ஸோ இப்போ ஆன்சர் 23. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் மட்டும்தான் டைம் எடுத்தது. மற்ற எந்த கொஷினும் அந்தளவுக்கு டைம் எடுக்கவே இல்லை. சொல்லிடுறேன் இதையும் நான். ஏ பேக்கரி ப்ரொடியூஸ்ட் 5000 கேக்ஸ் அட் அ டோட்டல் காஸ்ட் ஆஃப் 2,50,000. ஓகேங்களா? 5000 கேக்கு 2,50,000 அப்படின்னா அப்போ ஒரு கேக்கோட விலை 50 ரூபாயாக இருக்கணும் இல்லையா? 50 ரூபாயாக இருந்தால் தான் எனக்கு அந்த அமௌண்ட் வரும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இதுதான். அதுக்கப்புறம் தே கேவ் அவே 500 கேக்ஸ் ஃபார் ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டு. ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ 500 கேக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 500 கேக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க ப்ரொமோஷனல் ஈவெண்ட்டு. அப்போ பேலன்ஸ் 4500 கேக் தான் இருக்குது. அதில் ஃபார் த ரிமைனிங் கேக்ஸ் தே ஆஃபர்ட் அ 20% டிஸ்கவுண்ட் ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் 75 per கேக். ஸோ இந்த 4500 கேக்கில் ஒரு கேக் 75 ரூபான்னு மார்க்கப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா பேலன்ஸ் 4/5ன்னு வந்துடும். அதுவும் இந்த 4500 கேக்கு. சரிங்களா? 4500 கேக்குக்கு இருக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அடிஷ்னலி தே கேவ் 1 கேக் ஃப்ரீ வித் எவ்ரி 9 கேக்ஸ் பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது மார்க்கெட் ப்ரைஸ் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து போக இருக்கிற ஒரு அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் 9 கேக் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு கேக் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 9 கேக்குக்கு ஒரு கேக் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வித்துன்னு தான் சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட மொத்தம் 10 கேக் இருக்கும். அதில் ஒரு கேக் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கியிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அகெயின் அதை மீறி நீங்கள் எத்தனை கேக்னாலும் வாங்கிக்கோங்க. இப்போ ஆல் 5000 கேக்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எவ்ரி 9 கேக்ஸ்க்கு ஒரு கேக் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 4500 கேக் விற்றுருக்கு அப்படிங்கும்போது அகெயின் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அப்போ பேலன்ஸ் 90% இங்கே இருக்குது. சரிங்களா? இதுதான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ நமக்கு ப்ராஃபிட்டாக கெயினாக நம்ம பார்க்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் ரேஷியோ பார்த்தாலே நமக்கு போதும் இல்லையா? செல்லிங் ப்ரைஸ் இஸ்டு காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ பார்ப்போம். செல்லிங் ப்ரைஸ் என்னது? 4500 × 75 × ஒரு 4/5. ஒரு 9 கேக்கு ஒரு கேக் ஃப்ரீ அப்படின்னா 10 கேக்குக்கு ஒரு கேக் ஃப்ரீ. 9 கேக் வாங்கினா ஒரு கேக் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ 10 கேக் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு கேக் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அது 10% டிஸ்கவுண்ட். ஸோ பேலன்ஸ் இங்கே 90% இருக்கும். இதுதான் செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி 5000 × 50. ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? இது அப்படியே அடித்தோம்னா இது 9, இது 10ன்னு இருக்கும். ஓகேவா? இந்த சைடு 5, 10, 75. ஸோ இது 3 டைம்ஸ் அடித்தோம்னா இது 2 டைம்ஸ் வரும். இதே அடித்தோம்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 81 × 6. 81 × 6 என்ன வரும்? 486. ஸோ 486 = 500 அப்படின்னு இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு எஸ்பி 486, சிபி 500. அப்போ இது லாஸ் தான். சரிங்களா? ப்ராஃபிட் கிடையாது. ஸோ இதுவுமே லாஸ் தான். ஸோ லாஸுங்கும்போது எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்தா 14 ரூபா லாஸு.
ஓகேங்களா 14 ரூபா லாஸு. ஸோ 14 டிவைடட் பை 500 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 2.8% வரும். ஸோ 2.8% வந்து இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் லாஸ் தான். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கண்டுபிடிக்கணும். 4500 கேக்ஸ் இருக்குது, அது 75 ரூபாய்க்கு மார்க்கப் பண்ணியிருக்காங்க, 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 4/5 இது வரைக்கும் ஒன்று. அதுக்கப்புறம் அடிஷ்னலி தே கேவ் 1 கேக் ஃப்ரீ வித் எவ்ரி 9 கேக்ஸ் பாட் அப்படிங்கிறது 10% டிஸ்கவுண்ட் கணக்கில் வந்துடும். ஸோ பேலன்ஸ் 90% நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து எஸ்பி. ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் அ காமன் இன்ட்ரெஸ்ட் ஆன் 8,000 ஃபார் 2 years at 10% per annum? ஸோ 8,000 10%னா ஃபஸ்ட் இயருக்கு 800, செகண்ட் இயருக்கு ஒரு 800, திருப்பி ஒரு 80. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1680. ஓகேங்களா, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு, a certain sum becomes 4 times itself in 8 years at simple interest. 4 times of, அதாவது certain sum. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 times of the principal. அதாவது அமௌண்ட் வந்து 4 times of the principal ஆயிடுது. அமௌண்ட்டுங்கிறது நமக்கு என்ன தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் தான் வந்து அமௌண்ட்டு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 times of the principal மாறி இருக்கும். ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 times of the principal. ஸோ அதை அப்படியே போட வேண்டியதான் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ 3 times of the principal is equal to P into N வந்து 8, R வந்து தெரியாது, PNR/100. ஓகேவா? ஸோ PP கேன்சல் பண்ணிட்டோம்னா R is equal to 300/8 அப்படின்னு இருக்கும். அப்படியே வேணால் இருக்கட்டும். In how many years will it become 12 times of itself at the same rate? 12 timesனால் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 11 times of Pன்னு மாறிடும். ஸோ P இன்ட்டு N வந்து எவ்வளவு அதுதான் தெரியாது, R வந்து எவ்வளவு 300/8, இங்கே ஒரு /100. ஓகேங்களா, PNR/100. ஸோ இந்த 2 0 அப்படியே அடிச்சிடலாம். ஸோ PP கேன்சலு, N is equal to 88/3. ஸோ 88/3 அப்படின்னா 291/3 years இல்லையா? 2 times 28 வரும், 229 1/3 years தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்து, which of the following is a perfect square and an integer? ஸோ √5 இன்டிஜர் கிடையாது, 3.24 3.4 இது கிடையாது, √9 தான் வந்து நமக்கு வந்து 3ன்னு வரும் இல்லையா? ஸோ அதுதான் இன்டிஜராக இருக்க முடியும். +or-3 இட் இஸ் அன் இன்டிஜர். மற்றெல்லாம் டெசிமலில் இருக்குது, ஸோ கிடையாது. The speed of a train is 110 km/h. Find the distance covered by the train in 100 seconds. ஸோ ஸ்பீடு இது வந்து மீட்டர்/செகண்டில் மாற்றணும்னா 5/80 மல்டிப்ளை பண்ணுவோம், இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு இருக்கும். ஸோ டைம் வந்து 100 secondsன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன் மீட்டர்ஸில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 55, இங்கே வந்து ஒரு 3 0 டிவைடட் பை ஒரு 18. ஓகேவா? ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி. இல்லைனா வந்து 9 டேபிளில் கொஞ்சம் அடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 டேபிள் அடிப்போம், 2 டைம்ஸ் ஒரு 7 ஒரு 5 0 0, இதை 9ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ என்ன வரும், 3 0 5 5 3055ன்னு வரும். ஸோ பாயிண்டில் அது ஒன்று தான் இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான், பேசிக் கொஷின் தான். ரேஷியோ ஆஃப் த கேபிட்டல் ஆஃப் A and B is 3:2. ஸோ ஏக்கும் பிக்கும் கேபிட்டல் ரேஷியோ வந்து 3:2 இருக்குது, டைம் ரேஷியோ இஸ் 2:3 இருக்குது. அப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். கேபிட்டல் இன்ட்டு டைம் தான் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவாக இருக்கும். ஸோ அதுவே ப்ராஃபிட் ரேஷியோவாக இருக்கும். ஸோ 1:1 ரேஷியோவில் அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட்டை. A company designs a new chocolate box in the shape of a regular right pyramid with a square base. ஸோ ஒரு பிரமிட் இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் பேஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு பிரமிட் இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் பேஸ் இருக்குது. ஒரே நிமிஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரமிட் இருக்குது. முதல்ல வால்யூம் ஆஃப் பிரமிட் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் பிரமிட் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. இதுதான் வால்யூம் ஆஃப் த பிரமிட். வால்யூம் ஆஃப் த ப்ரிசம் வந்து பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. வால்யூம் ஆஃப் த பிரமிட் வந்து 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. சரிங்களா? இங்கே வந்து பேஸ் வந்து ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க,
அதோட சைடு 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, ஹைட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த பிரமிட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டியூ டு பேக்கேஜிங் கன்ஸ்ட்ரைன்ஸ் த பாக்ஸ் கேன் ஒன்லி பி ஃபில்ட் அப் டு 90% ஆஃப் டோட்டல் வால்யூம். இஃப் த கம்பெனி வாண்ட்ஸ் டு எஸ்டிமேட் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் சாக்லேட் knowing that 1 centimeter cube of chocolate cost 0.50 rupees, what is the cost of chocolate to fill one such box? முதல்ல வால்யூம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? வால்யூம் எவ்வளோ தாக்கு பிடிக்கும்னு பார்க்கும்போது 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா வந்து என்னது 10 ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயர் பேஸில் இருக்கிறதுனால ஹைட் வந்து 12ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 400 சென்டிமீட்டர் க்யூப்னு இருக்குது. சரிங்களா? 400 சென்டிமீட்டர் க்யூப் வந்து வால்யூம் ஆஃப் தி பிரமிட். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டியூ டு பேக்கேஜிங் கன்ஸ்ட்ரைன்ஸ் த பாக்ஸ் கேன் ஒன்லி பி ஃபில்ட் அப் டு 90% ஆஃப் இட்ஸ் டோட்டல் வால்யூம். டோட்டல் வால்யூம் வந்து 400 சென்டிமீட்டர் க்யூபாக இருந்தாலும் இதில் வந்து 90% தான் ஃபில் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் பேக்கேஜிங் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் 90% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 360 சென்டிமீட்டர் க்யூப். 40 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 360 சென்டிமீட்டர் க்யூப், 90% ஆஃப் 400. ஸோ இதுதான் இப்போதைக்கு வால்யூமு. இதில் 1 சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் சாக்லேட் வந்து 0.5 ருபீஸு. அப்போ 360 சென்டிமீட்டர் க்யூப் ஆஃப் சாக்லேட் நம்ம வந்து வைக்க முடியும் இல்லையா? அப்போ 360 இன்ட்டு 0.50 விச் இஸ் ஈக்குவல் டு 180. ஸோ 180 ரூபா ஒரு சாக்லேட் பாக்ஸுக்கு வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். பிரமிடோட வால்யூம் கண்டுபிடிக்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் 90% அதில் கண்டுபிடிச்சி அதோடைய எஸ்டிமேட்டை நம்ம போட்டுற வேண்டியதுதான். 360ல் 0.50 காஸ்ட் வருது ஒரு சென்டிமீட்டர் க்யூபு, 360 சென்டிமீட்டர் க்யூப் இருக்குது. ஸோ மொத்தம் 180 ரூபா வரும். சரிங்களா? அவ்வளோதான். எ ட்ரப்பிசாய்டல் ஃபீல்டு ஹேஸ் பேரலல் சைட்ஸ். ஸோ ட்ரப்பிசாய்டு அவ்வளோதான். ஹேஸ் பேரலல் சைட்ஸ் 30, 50, ஹைட்டு 20. வாட் இஸ் த ஏரியா? ஸோ half இன்ட்டு பேஸ் வந்து இந்த பேரலல் சைட், சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் இன்ட்டு ஹைட் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரப்பிசியம். சம் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ half இன்ட்டு 80 இன்ட்டு 20 இஸ் ஈக்குவல் டு 160. 800. சரிங்களா? ஸோ 800 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இந்த 2 அடிச்சிருக்கணும் இல்லையா? அதை மைனஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ 800 மீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான். A hexagon is drawn inside a circle with radius of 21 cm. Determine the approximate area of the hexagon. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா இதுக்குள்ளே ஒரு ஹெக்ஸகன் இருக்குது அப்படின்னா இதோடைய ரேடியஸ் வந்து என்னவாக இருக்கும்? ஸோ இப்படி இருக்கும். சரிங்களா? ரேடியஸ் 21. ஸோ சைடும் வந்து 21 தான். இப்போ சைடு ஆஃப் த ஹெக்ஸகன் வந்து 21 இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன் வந்து ஆல்ரெடி என்னது? ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன் இஸ் ஈக்குவல் டு 6 டைம்ஸ் ஆஃப் ஈக்குவல் ட்ரையாங்கிளோட ஏரியா √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ அதுதான் 21 ஸ்கொயர். சரிங்களா? அப்போ 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு 21 இன்ட்டு 21. இதை அடித்தோம் அப்படின்னா 3/2ன்னு வரும். ஸோ 3 இன்ட்டு ஒரு 1.732 இன்ட்டு ஒரு 441 டிவைடட் பை இங்கே ஒரு 2 இருக்குது இல்லையா? ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா 0.866 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 3 இன்ட்டு 0.866 இன்ட்டு 441 இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணணும். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், 3 இன்ட்டு 441 பண்ணாலே நமக்கு என்ன வரும்? 1300 சம்திங் வந்துடும். 1300. அதில் 85% பார்க்கணும். 0.86னால் என்னது? 85%. அப்போ 1300 விட கம்மியாக இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ இது வராது. இது ரொம்ப கம்மியாக இருக்க மற்ற ஆப்ஷன்லாம். ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும், அப்ராக்சிமேட் ஆன்சர். சரிங்களா? பிகாஸ் 3 இன்ட்டு 441 எவ்வளவு? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1323ன்னு வரும். ஸோ அதில் 0.86னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 86% அப்படின்னு வச்சுக்கோங்க. 1323ல் ஒரு 86% அப்படின்னா கண்டிப்பாக 1000 விட அதிகமாக தான் இருக்க போகுது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அது கிட்டத்தில் இருக்குது. ஸோ அப்படியே போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்து, a town has males and females in the ratio 3:2. After 5 years males increase by 10%. அப்போ இது 3.3 ஆயிரும். ஃபீமேல்ஸ் பை 25%. அப்போ இது 2.5 ஆயிரும். 0.5 இன்க்ரீஸ் ஆயிரும் இல்லையா? அப்போ 33:25 இருக்கும். ஆப்ஷன் பி. A triangle has sides 8 cm and 10 cm
and the angle between them is 120 degree. What is its area? So இது 8, இது 10, இது 120 அப்படின்னா area is equal to half into AB sin theta இல்லையா, sin 120. sin 120 நீங்கள் எப்படி எழுதலாம், sin 180 minus 120 எழுதலாம், which is equal to 40 into sin 60. ஸோ sin 60 வந்து என்னது √3/2. ஓகேங்களா. ஸோ 20 √3 தான் வந்து இதுக்கான ஆன்சர். A man spends 80% of his income. அப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா 80 ரூபா செலவு பண்ணுறாரு, 20 ரூபா சேவ் பண்ணுறாரு. His income increases by 25%, but his expenditure remains the same. அப்போனா சேவிங்ஸ் என்னவா மாறி இருக்கும், 45 ரூபா இருக்கும். ஸோ அப்போ 20 ரூபா சேவ் பண்ணிருந்தவர் இப்போ 45 ரூபா சேவ் பண்ணுறாரு, அப்போ 25 ரூபா எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணுறாரு. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 125% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா. வாட் பர்சன்டேஜ்க்காக ஹிஸ் பர்சன்டேஜ் சேவிங் இன்க்ரீஸ் அப்படின்னா 125%. Samir can complete a work in 16 days. In how many days will Ajay complete it if his efficiency is 60% more than Samir's? ஸோ அஜய் இருக்கார், சமீர் இருக்கார். இவங்க எஃபிஷியன்சி ரேஷியோ என்னது, இவர் 8னா இவருக்கு 5 இருக்குது, 60% மோர் இல்லையா. சமீரை விட அஜய் 60% மோர். அப்போ இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்போ டைம் ரேஷியோ என்னவாக இருக்கும், அப்படியே உல்ட்டா 5:8 இருக்கும். ஸோ சமீர் வந்து ஒரு வேலையை 16 டேஸில் முடிக்கிறாரு. அப்போ 8 × 2 பண்ணோம்னா 8 × 2 பண்ணால் 16 வரும். அதேமாதிரி 5 × 2 பண்ணால் இவர் வந்து 10 நாளில் முடிப்பார். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ. A right prism has a base in the shape of a trapezium with parallel sides and height. Prism height கொடுத்துட்டாங்க. ஸோ base area into height இதுதான் வந்து ஏரியா ஆஃப் prism. ஓகேங்களா. ஸோ பேஸ் ஏரியா வந்து இங்கே ட்ரெபீசியம் இருக்குது, அது வந்து என்னது half into sum of the parallel sides, half into sum of the parallel sides into height. இதுதான் வந்து பேஸ் ஏரியா இன்ட்டு ப்ரிசமோட ஹைட்டு, அது ஒரு 15. சரிங்களா. அப்போ என்ன வரும், இந்த 2 இதையும் அடித்தோம்னா 30 × ஒரு 16 480 480 cm3. ஸோ 16 × 30. ஓகே, இவ்வளோ தான் வந்து வால்யூம் ஆஃப் த ப்ரிசமாக இருக்கும். The average of 11 numbers is 61. The first 6 numbers have an average of 57. 6 நம்பர்ஸ்க்கு 57 ஆவரேஜ் அப்படின்னா, ஸோ பாருங்கள் 6 நம்பருக்கு -4 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ -24 ஓவராலாக கம்மியாக இருக்கணும். அண்ட் த லாஸ்ட் 6 நம்பர்ஸ் ஹேவ் அன் ஆவரேஜ் ஆஃப் 65. ஸோ லாஸ்ட் 6 நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் வந்து 65 இருக்குது. அப்போ இது வந்து +4 அதிகமாக இருக்குது. அப்போது 6 4s are 24. வாட் இஸ் த 6th நம்பர்? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க, -24 + 24 0 வந்துடும். அப்போது நெட்டாக வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. அப்படிங்கும்போது 6th நம்பர் வந்து 61 அதே ஆவரேஜாக தான் இருக்கும். அப்படியே 6th நம்பர் வந்து அதே ஆவரேஜ். ஒருவேளை இங்கே +1 அப்படின்னு இருந்துச்சு, இல்லை -1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆவரேஜில் +1 -1 நம்ம பண்ணி இருந்திருப்போம் 6th நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இங்கே 0 வந்ததுனால ஆவரேஜ் என்னவோ அதுவே 6th நம்பராக தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு, a chemist prepares 60 liters of antiseptic solution by mixing 2 liquids A and B in the ratio 2:3. ஸோ 60 லிட்டர்ஸை 2:3 பிரித்தோம்னா 24 லிட்டர் 36 லிட்டர்னு வரும். A காஸ்ட் 45 per liter. அப்போ இது வந்து 45 ரூபா பெர் லிட்டருக்கு வருது. இது வந்து 30 லிட்டர் per liter வருது. வாட் இஸ் த ஆவரேஜ் காஸ்ட் பெர் லிட்டர்? ஸோ டிவைடட் பை ஆவரேஜ்னா மொத்தம் 60 லிட்டர் இருக்குது இல்லையா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம், அவ்வளோதான். இதில் 60 காமனாக வெளியில் எடுக்கலாமா, இல்லை 9 காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா இங்கே வந்து 5 வரும், இது ஒரு 120 ப்ளஸ் இங்கே 4 × 30 அது ஒரு 120 டிவைடட் பை ஒரு 60ன்னு இருக்க போகுது. ஸோ 9 × 240/60 விச் இஸ் ஈக்குவல் டு ஒரு 40னா 4 அப்போ 36 ரூபா. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் பெர் லிட்டர் வந்து 36 ரூபா. சரிங்களா. sin A + cos A வந்து 1 அப்படின்னா A = 0 போடுங்க. sin A + cos A 1 வரும். அப்போ அகைன் வந்து 0 + 1 1 தான் வரும். சரிங்களா. ஆப்ஷன் சி. இதை பெருசாக அனலைஸ்லாம் பண்ண வேண்டாம். sin A வந்து 0.6, cos A வந்து 0.8னா
tan A வந்து 0.6 divided by 0.8 which is equal to 3/4. 3/4னா 0.75. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இதை ஈஸின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். y equal to mx plus 1 passes through 2,5. ஓகேங்களா? அப்புறம் yக்கு பதிலாக 5, m இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் 1. ஸோ எம்மோட வேல்யூ வந்து 4. சரிங்களா? சாரி 2, எம்மோட வேல்யூ வந்து 2. sin A equal to 4/5 and A is acute. Find cot 90 minus A. Cot 90 minus A னா வந்து என்னது? Cot 90 minus A is equal to tan A. ஓகேங்களா? அப்போ sin A கொடுத்துட்டாங்க. இது 4, இது 5னா இது 3A, இது வந்து A. அப்போ tan A is equal to 4/3. ஓகேங்களா? ஆப்ஷன் B. If the measure of an exterior angle of a regular polygon is 20, determine the total number of sides. So each exterior angle is equal to 360 divided by n. இல்லையா? அப்போ அது வந்து 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 360 divided by n number of sides. ஸோ n is equal to 360 by 20 which is equal to 18. Number of sides வந்து 18. In a right angle triangle with vertex and centroid கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு சென்ட்ராய்டு வேணும் அப்படின்னா x1 plus x2 plus x3 divided by 3, y1 plus y2 plus y3 divided by 3. ஸோ இதுதான் வந்து சென்ட்ராய்டுக்கான ஃபார்முலா. சென்ட்ராய்டு x, yன்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதேமாதிரி இங்கே இப்போ x plus 5 plus 2 divided by 3, y minus 1 plus 6/3. ஸோ இதுதான் வந்து 4, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே x கோஆர்டினேட்டையும் y கோஆர்டினேட்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து x, அதுக்கப்புறம் இது வந்து இது அப்படியே ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா x plus 7/3 is equal to 4, y plus 5/3 is equal to 2. இப்போ இதிலேருந்து இது ஒரு 12, 7லேருந்து 12 போச்சுன்னா 5. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 5 வரும். இது வந்து ஒரு 6, ஒய்யோட வேல்யூ வந்து 1 வரும். சரிங்களா? ஸோ 5, 1 தான் இதுக்கான ஆன்சர். x is equal to √2 plus 1. Find x square minus 2. ஸோ அப்படியே ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? x square is equal to a plus b plus 2ab. ஸோ இதுலேருந்து 2 அப்படியே மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்? 3 minus 2, 1 plus, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் வந்து இதுதான். எக்ஸ் ஸ்கொயர் வந்து 3 plus 2√2. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 plus 2√2 வரும். ஓகேவா? ஸோ அதுதான் கொஷின். In triangle ABC, median AD is drawn to side BC. So இது வந்து median. What is the ratio of area of ABD to ACD? ABD to ACD 1:1 ரேஷியோவில் இருக்கும். அவ்வளோதான். மீடியன் ஸ்ப்ளிட் பண்ணிச்சுன்னா 1:1 ரேஷியோவில் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1-2 கொஷின் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பண்ண முடியாத மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால இது ஈஸியஸ்ட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஷிஃப்ட்டுக்குமான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸ் 360 கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதில் வந்து சிஜிஎல்ல கேட்ட எல்லா ஷிஃப்ட்டுக்கான சொல்யூஷனுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, அதேமாதிரி மேக்ஸ் 360 ஒரு கம்ப்ளீட் லைவ் கோர்ஸாக போயிட்டுருக்கு. அது ரெக்கார்டடாகவும் இருக்கும். ஸோ ராவன் அகாடமி ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்ஸ் 360 ரிலேட்டடான வீடியோ பற்றி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. 2026 அண்ட் 2027 இயர்க்கான சிஜிஎல் அல்லது ரயில்வேஸ் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த மேக்ஸில் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரே இடம் இந்த மேக்ஸ் 360 தான். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன்.